ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் எக். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான சாப்பாட்டுக்கான சைடிஷ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு பேர் காஞ்சராட்டு. இந்த காஞ்சராட்டை வச்சு எப்படி ஒரு தொக்கு மாதிரி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். காஞ்சராட்டுனா இங்கே இந்த பக்கத்தில் சென்னாக்குண்ணின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் பக்கம் எங்கள் வீட்டிலலாம் காஞ்சராட்டுன்னு தான் இதை சொல்லுவோம். இதுக்கு ஒரு 3-4 கரண்டி எண்ணெய் வேணும். எண்ணெய் நிறையா இருந்தால் தான், எப்படி நம்ம ராட்டெல்லாம் செய்கிறோம் இறால்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்காக நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாயும் காஞ்ச மிளகாயும் பூண்டும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுடணும். இதை தான் முதல்ல எண்ணெயில் போடணும், வெங்காயத்தை போடக்கூடாது. இதை முதல்ல எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டு கிண்டினீங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டணும். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. பூண்டும் காஞ்ச மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. கிண்டிய கேட்டிங்களா, நல்லா கிண்டணும். கிண்டினீங்கன்னா காஞ்ச மிளகாவும் உங்களுக்கு பூண்டு மட்டும்தான் இதில் இருக்குது. என்றைக்குமே எல்லா ரெசிபிலையும் வெங்காயம் தான் போடுவாங்க. ஆனால் இந்த காஞ்சராட்டு செய்யும்போது மட்டும் பூண்டும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி அந்த மசாலாவை தான் முதல்ல எண்ணெயில் போடணும். நல்லெண்ணெய் 4 கரண்டி ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினால நல்லா வதங்குது பார்த்தீங்களா. வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு இப்படி வரும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். சேனல் பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. யாருமே லைக்கும் போட மாட்டேங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. புதுசாக வர யூடியூப்காரவங்க தானே நாங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. மேலே வந்தோடனே இந்த காஞ்சராட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காஞ்சராட்டை தான் நீங்கள் போடணும். வேறு எதையும் போடக்கூடாது. மிளகாவும் பூண்டும் நல்லா கிண்டினதுக்கப்புறம் அது பிரிஞ்சு எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த காஞ்சராட்டு கழுவி வச்சுருக்க காஞ்சராட்டை எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த காஞ்சராட்டை எடுத்து போட்டு அதோடு சேர்த்து நல்லா கிண்டிடணும். நல்லா கிண்டிட்டிங்கன்னா கேட்டிங்களா, நல்லா அந்த பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா கிண்டிடணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பார் ரைஸ்க்கெலாம் நல்லா இருக்கும். என் பொண்ணுக்கு இன்றைக்கி தான் கொடுக்கவே போகிறேன். இது எப்படி இருக்குன்னு அவளுக்கு சாப்பிட்டதே இல்லை. இனிமேல் தான் அவளுக்கு நான் கொடுக்கணும். நல்லா பச்சை வாசனை போடணும் கிண்டிட்டு. இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் நிறையா தேவைப்படும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. வெங்காயத்தை என்றைக்குமே செய்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுருங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதிரி ஆகிடும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோ வெங்காயத்தையும் போட்டுடணும். அவ்வளோ வெங்காயத்தையும் போட்டுட்டு அப்படியே கிண்டுங்க. இதோட சேர்த்து நல்லா கிண்டிடுங்க. இதுக்கு டேஸ்ட்டே வந்து நம்ம காஞ்சராட்டுனா நிறையா போட மாட்டோம், கொஞ்சமாக தான் போடுவோம். இந்த வெங்காயம் நீங்கள் போடும்போது இதுவும் அதுவும் நல்ல பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இருக்குது சின்ன வெங்காயம் கிடையாது. இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். சரிங்களா, நல்லா எல்லாமே சேர்ந்து வந்துருச்சா, அவ்வளோ வாசனையாக இருக்குது. செய்யும்போது தண்ணி ஊற்றிடுங்க. நெடி ஏறுது. இந்த தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் என்ன சேர்க்குறாங்கன்றத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது என்னென்ன சேர்க்குறாங்கிறது தெரியும். நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த வதங்கி வர நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு தக்காளியும் சேர்க்குறேன். ஒரே ஒரு
பச்சை மிளகாயும் தக்காளியும் தான் இதில் போடுறேன். சும்மா ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். முன்னாடியே காஞ்ச மிளகா காரம் தானே இருந்தீங்க, அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒன்று தான் போடுங்க, அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. போட்டுட்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸி கழுவி தண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஊற்றிட்டு உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காஞ்சராட்டில் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா உப்புலாம் இருக்காது, கருவாடுனா தான் இருக்கும், காஞ்சராட்டில் அதெல்லாம் இருக்காது. அதனால் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நான் மிக்ஸி கழுவுன தண்ணியவே வச்சுருக்கிறேன், அந்த தண்ணியை ஊற்றிடுவேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ நல்லா கொதித்து சுண்டி வரணும். ஏன்னா தக்காளி வேகணும் இல்லைங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து சுண்டி வந்து இறக்குற ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா கொத்தமல்லி தழை போடணும். இப்போலாம் போட்டுறாதீங்க, இது இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி தழை போடணும். நல்லா அப்படியே சுருளை கிண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வெந்து வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேலே வந்துடுங்க. மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மறுபடியும் ஒரு கிளறிட்டு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இப்படி பார்க்கவே சூப்பராக இருக்கலாம். மறுபடியும் ஒரு கிளறிட்டு என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி தழையை நல்லா கழுவிட்டு நறுக்கி போட்டுருங்க. நறுக்கி போட்டுட்டோம்னா இதுதான் இன்றைக்கி சாம்பாருக்கு சைடிஷ் எங்கள் வீட்டில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா அப்படியே சேர்ந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, அந்த தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள், தொக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதை இப்போ ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும்னா கொத்தமல்லி தழை இதை நறுக்கி போடுங்க. கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லி தழை நான் என்றைக்குமே என்னோடய பழக்கம் என்னென்னா நிறையா நான் பயன்படுத்துவேன். எனக்கு கொத்தமல்லி தழை நிறையா இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எல்லா சாப்பாட்லேயுமே வந்து கொத்தமல்லி தழை அதிகமாகவே சேர்ப்பேன். அந்த மாதிரி தான் இதுக்கு பேர் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா காஞ்சராட்டு சம்பாம்பாங்க. இதுக்கு பேர் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் காஞ்சராட்டு சம்பான்னு தான் செய்வாங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் செய்வாங்க, இல்லை டைம் கிடைக்கலன்னா மாதத்தில் ஒரு நாள் செய்வாங்க. இது நம்ம காய் போட்டு வைக்கிறோம்ல சாம்பார், அதுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய சாம்பாரோட காய் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு இது வரைக்கும் நான் வச்சு சாப்பிட்டு பார்த்ததில்ல. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வீட்டில் செஞ்சுருக்காங்க. இது எங்கள் பக்கம் உள்ள ரெசிபி, எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த ரெசிப்பியை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.